ஹலோ குட்டி பசங்களா, ஜொப்பு ஜமா சமையலில் சேமியா பாயசம் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: சேமியா, பால், திராட்சை, முந்திரி, நெய், சர்க்கரை, ஏலக்காய் தூள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துட்டானே திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து வந்துச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். வாங்க சேமியா பாயசம் செய்யலாம். 4 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துட்டான வறுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். ஒரு கப் சேமியாவுக்கு 4 கப் பால் சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா கெட்டியாயிட்டான சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சேமியா பாயாசம் சூப்பராக இருக்குது. நீங்களும் ஜொப்பு ஜாமா வச்சுருந்தா செஞ்சு பாருங்கள். பாய்.